எல்லாருக்கும் வணக்கங்க. இது ஒரு தமுத்தூண்டு விலாகு. இது நான் உங்க எஸ்வி. ஸ்டார்ட் பண்ணலாமா? மங்களகரமா நம்ம கோயில் இருந்து ஆரம்பிக்கலாம். சாமி மனசு ஒரே மீன் மார்க்கெட் மாதிரி கையாமையான்னு கத்துது. அத லைப்ரரி மாதிரி அமைதியாக்க ஒரு தாய்த்து தான் கொடுத்தாரு. உனக்கு 1000 தாய்த்து கட்டினாலும் பத்தாது. நீ லோல் பட்டு லொங்கா தான் போவ. உன்னை புடிச்சது விடாது. தொத்தின்னு பின்னாலே வரும். பின்னாலே வந்துச்சு சாமி. இது யாரா கூட புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்மளோட நண்பர், என்னுடைய உயிர் நண்பன், ராக் ஸ்டார், த மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர். அந்த ஃப்ரெண்டுன்றதுக்கும் ஒரு ஸ்டெப் மேலன்னு நினைக்கிறேன். எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். காம்பினேஷனோட சக்ஸஸ்க்கு என்ன ரீசன்னு? இதுதான் ரீசன். நான் அவர் தான் காரணம்னு சொல்லுவேன், அவர் என்னதான் காரணம்னு சொல்லுவாரு. பட் முழு காரணம் அந்த ஆள் மட்டும்தாங்க. இவன் எப்படி சொல்ல மாட்டான்? எப்படி சொல்லுவ? இவன் ஒரு லூசு பைய சார், ரொம்ப லூசு சார். இல்ல அடுப்புக்குள்ள கை விட்ட மாதிரி எங்கெங்க எரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம கூடுன்னு உள்ள மாலுக்குள்ள ஓடிக்கிட்டோம். அங்க ஏசி காத்து வாங்கிட்டு அப்படியே அங்க லைட்டா சுத்திட்டு இந்த போட்டோவெல்லாம் சுத்தி காமிச்சிருந்தோம். நம்ம அங்க ஓசியில கண்ணாடிகள் சிக்கிச்சு, அதனால போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னடா இது போட்டோக்கு போஸாக்கு? நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வேலைக்காரி, ஐயோ அடுப்பு மாதிரி இடுப்பு வச்சுக்கிட்டு இவன் இருக்க நேரம் பார்த்து என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாளே. நான் என்ன பண்ணுவேன்? இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி கோழி மச்சான் சாப்பாடு ஒரு கடையில சூப்பரா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற வெயில்ல என்ன அப்படியே வெளியே இழுத்துட்டு வந்துட்டாங்க. சரியான வெயில், சுத்தமா முடியல. நடக்கிறோம் அப்படியே மண்டையில ஸ்டாப் போட்டு உறிஞ்சிது எல்லாத்தையும். ஆனா சாப்பாடு தரமா இருந்துச்சுங்க. சரியான கடை. அங்க போனோம்னா 70 ரூபா தானம்மா, அன்லிமிட்டடு. ஆனா நீங்க வேஸ்ட் பண்ணீங்கன்னா 200 ஃபைன் கட்டணுமாம்மா. இந்த அண்ணா கடை தான் சும்மா அருமையா இருந்துச்சு. நம்ம அண்ணன் கடையில செம மேட்டர் ஒன்று எழுதி வச்சிருந்தாருங்க. இதான் மானாட மயிலாட கடன் வந்து மேலாட வாங்கினவன் கொண்டாட நான் இங்கு திண்டாட கடன் வாங்காதீங்க. இன்னொன்னு, என் கடைக்கு ஒரு வாடிக்கையாளர்கள் தான் எனக்கு தெய்வம். தெய்வத்திற்கே கடனா கொடுக்கும் தகுதி எனக்கு இல்லை. செமையா இருக்குல்ல? நீங்களும் நம்ம அண்ணன் கடைக்கு வந்து சாப்பிடுங்க. செமையா சாப்பிட்டு செம மயக்கத்துல இருந்து என்ன படத்துக்கு போட வாடான்னு இழுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இங்க வந்து பார்த்தா சரியான கூட்டம். சும்மா இங்க நவுந்து போறக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அங்க போய் விட டிக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டிக்கெட் கவுண்டர்ல போய் நின்னா ஏதா படம் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ள வந்துட்டோங்க. இப்படி எடுத்தா என்ன பண்ணுவோம்? இப்படி வச்சா இதை பார்க்க தான் சீக்கிரமா சாப்பிட்டு இங்க குடுன்னு ஓடியாந்துட்டோம். செம. இதுல கத்திய பாதி பேத்துக்கு தொண்டை ஆஃப் ஆயிருக்குங்க. இந்த டியூன் போட ஸ்டார்ட் பண்ணனையும் நம்ம நண்பர் பக்கத்துல வேற ஒரு பொண்ணா அப்படியே கண்ணா லைட்டா முழிச்சு இந்த மாதிரி கேட்டாரு. கல்யாணத்துல நிறுத்தணும் சொல்லிட்டு கூட உட்காந்துட்டு பத்திரிகையில மஞ்சள் தடவை நீ அவசரத்தை எதுவும் பண்ணிப்படாது.
எனக்கா சரியான கடுப்பு. இவன் பக்கத்துல மட்டும் ஒரு பொண்ணு இருக்கா, அப்படியே என் கண்ணு இந்த மாதிரி மாறி வச்சுங்க. எல்லாம் செம குத்திட்டு இருக்காங்க. இவன் இப்படி வந்துட்டு இருக்கான். என்னடா ஆச்சுன்னு கேட்டா, மாமாவை சாதாரண தானே பார்த்துருக்கேன், சுவாமி வந்து பார்த்ததில்லையே. தக்காளி எண்டிங்ல இவன் மட்டும் இல்லைங்க, மொத்த தேட்டருமே காட் மூட் ஆயிருச்சுங்க. சரி கருப்பு எல்லாரும் ஒரு மாதிரி ஆடும்போது நம்ம நண்பர் மட்டும் கொஞ்சம் ஹெவியா முனி வந்து இறங்கின மாதிரியே குத்துன்னு குத்திட்டு இருந்தாரா. அங்க ஒரு கேங்கு வந்து இறங்கிட்டாடா, அடிக்கடா. காணிக்க செலுத்திட்டு போயிடுறோம்யா. கஜிரா தலையா சீக்கிரம் செலுத்திட்டு கிளம்புடா. எல்லாரும் நல்லா இருக்கணும்டா, எல்லாரும் நல்லா இருக்கணும்டா. நன்றி வணக்கம்.